தாய்ப்பாலை குளிர்சாதன இயந்திரங்களில் 10 முதல் 12 மணி நேரம் வரை வைக்கலாம் என சென்னை ராயபுரத்தில் உள்ள RSRM மகப்பேறு மருத்துவமனை மருத்துவர் சாந்தி இளங்கோ தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் லட்சுமணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். வணக்கம். இப்போ ஐடி நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய பெண்கள் பொறுத்தவரையும் அந்த தாய்ப்பாலை பதப்படுத்தி குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பதப்படுத்திட்டு கொடுக்கலாமா குழந்தைங்களுக்கு முதல்ல தாய்ப்பாலை? வணக்கம். அரசு RSRM மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் சாந்தி இளங்கோ. இந்த ராயபுரத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த RSRM அரசு மருத்துவமனை மிகவும் பழமையும் பெருமையும் வாய்ந்த ஒரு மகப்பேறு மருத்துவமனை. பல்லாண்டு காண்டமாக இங்கு சிறப்பாக நாங்கள் மாதந்தோறும் சுமார் 1000 டெலிவரி வரை பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே டெலிவரி ஆகிட்டு போகிற அத்தனை தாய்மார்களுக்கும் தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப வலியுறுத்தி அதை எப்படி கொடுக்கறது, என்ன மாதிரி கொடுக்கறதுன்னு எல்லாம் செப்பரேட்டாக கவுன்சிலிங் கொடுத்து தாய்ப்பால் தான் குழந்தைக்கு ஒரு சிறந்த அம்மா மூலம் கிடைக்கிற முதல் பரிசு மற்றும் முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லி மதர்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெளிவாக புரிய வச்சு அனுப்பிச்சிட்டு இருக்கோம். இதில் ஃப்ரீக்வெண்ட்டாக வேலைக்கு போகிற தாய்மார்கள் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, மேடம் நான் ஒரு 3 மாதம் வரைக்கும் குழந்தையோடு இருக்கணும், ஆனால் நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் கூட தாய்ப்பால் கொடுக்கணும்னு சொல்கிறீங்க, வேலைக்கு போகிற தருணத்தில் குழந்தைக்கு எப்படி பால் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு எளிய சில வழிமுறைகள் உள்ளது. அதாவது சாதாரணமாகவே தாய்ப்பாலை அம்மா ஒரு சுத்தமான ஒரு கண்டெய்னரில் பாலை எடுத்து ரூம் டெம்பரேச்சர்லேயே 4 to 6 ஹவர்ஸ் வரைக்கும் வைக்கலாம். அப்படி வச்சு அந்த குழந்தைக்கு அந்த இடைப்பட்ட நேரத்தில் பால் கொடுத்தோம்னா அதனால் குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. மேம், இப்போது இந்த ஃப்ரிட்ஜில் பொறுத்தவரையும் 10 மணி நேரம் அந்த பாலை வைக்கலான்னு சொல்கிறீங்க. இந்த 10 மணி நேரத்துக்கு மேலே வச்சுட்டு ஒரு 20 மணி நேரம் அந்த மாதிரி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தா என்னென்ன பாதிப்பு வரும் குழந்தைங்களுக்கு? ஃப்ரிட்ஜில் 10லேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் குழந்தைங்களுக்கு சேஃபு. அது காலத்துக்கு அப்புறமா நம்ம வச்சுட்டு அந்த பழசான பாலை கொடுக்குறப்போ அதில் நோய் தொற்று பாலே கெட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. இல்லை அதில் நோய் தொற்று வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி பெரிய மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகளில் இப்போ நாங்கள் தாய்ப்பால் வங்கின்னே ஒன்று வச்சுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய மதர்ஸ் சிக்காக இருக்காங்க, ஒரு சில குழந்தைங்க சிக்காக இருக்காங்க. ஸோ நாங்கள் அரவுண்டு எவ்ரிடே ஒரு 20லேருந்து 30 மதர்ஸ் பால் எடுத்து கொடுக்குறாங்க. அதை பதப்படுத்தி வைக்கிறதுக்காக தனிப்பட்ட மிஷின் கருவிகள்லாம் இருக்குது. அது மூலம் நம்ம தாய்ப்பாலை சேகரித்து வச்சு கொடுக்குற பட்சத்தில் 2-3 மாதம் வரைக்கும் கூட அதை வச்சு நாங்கள் அதை சரி பண்ணி அதை தேவைப்படுற குழந்தைங்களுக்கு, அதாவது எங்கள் பராமரிப்பில் இருக்க சிக்கு குழந்தைங்க தாய்ப்பால் தேவைப்படுறப்போ அதை நாங்கள் கொடுக்குறோம். இப்போ நம்ம இந்த பால் பொறுத்தவரையும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குல்ல, இந்த அளவு தான் நம்ம பால் கொடுக்கணும், இதுக்கப்புறம் கொடுத்தா எதனா பிரச்சனை ஏற்படும் சொல்லிட்டு எந்த அளவுக்கு பால் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு? குழந்தைக்கு எவ்வளோ பால் தேவைப்படும் அப்படின்றது அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஆக்சுவலாக ஒரு குழந்தைய தூக்கி அம்மா பால் கொடுக்குறப்போ ஃபஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸ் ஆக்டிவாக மில்க் செக்ரீஷன் இருக்கும். குழந்தை பால் குடிக்க ஆரம்பித்த உடனே கொஞ்ச நேரத்துலேயே அதுக்கு வேண்டிய அளவு வயிறு ரொம்பிடும். ஆனால் குழந்தை பால் குடிக்கிறத நிறுத்தாது, தொடர்ந்து அம்மா கூடயே ஒட்டிகிட்டு இருக்கும். அம்மா குழந்தைய எடுத்து வைக்கிறப்ப வீல்னு அழுவோம். அப்போ அந்த அம்மா நினச்சிக்குவாங்கன்னா நமக்கு பால் பத்தலை, குழந்தை நம்ம இவ்வளோ நேரம் பால் கொடுத்து கூட அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தப்பாக நினச்சிப்பாங்க. அப்படி கிடையாது. குழந்தை எப்பயுமே அம்மாவோட ஒட்டிக்கிட்டு அம்மாவோட உடல் சூடோடையே இருக்கிறது தான் பாதுகாப்பாக நினைக்கும். அதனால் நாட் ஒன்லி ஃபார் ஃபீடிங், குழந்தைக்கு அம்மாவோட தாயோட அருகாமை, அரவணைப்பு எப்பயுமே தன்னோட வச்சுக்கிற அந்த ஒரு கதகதப்பு தான் சேஃபாக குழந்தை ஃபீல் பண்ணும். அதனால தான் அழுறதே தவிர பால் பத்தாமல் அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன நினச்சிப்பாங்க, அதுக்கு மேலே ஏதாவது பால் கொடுக்கறது அப்படிலாம் செய்வாங்க. அப்படி இல்லை. சாதாரணமாக பிறந்த குழந்தை ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் ஃபீட் பண்ணுறப்பே அதோட வயிறு நல்லா ரொம்பிடும். அதுக்கப்புறம் மெதுவாக குழந்தைய எடுத்து தோளில் போட்டு அது ஏப்பம் விட்ட பிறகு படுக்க வச்சா அது நிம்மதியாக 2 மணி நேரம் வரைக்கும் தூங்கும். தகவலுக்கு ரொம்ப நன்றி மேம். பொதுவாக பார்த்தோம் என்றால் இந்த சாதாரண பாத்திரங்கள் மூலம் 4லிருந்து 5 மணி நேரம் இந்த தாய்ப்பாலை வைக்கலாம் எனவும், அதாவது இந்த ஃப்ரிட்ஜ் போன்ற பொருட்களில் வைத்தால் 10லிருந்து 11 மணி நேரம் இந்த தாய்ப்பாலை வைக்கலாம் எனவும் மருத்துவர்கள் தொடர்ந்து அறிவுரை வழங்கி வருகின்றனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகப்ரினுடன் செய்தியாளர் லட்சுமணன், சென்னை.